வச்ச கால பின் வைக்கிற பழக்கம் அவர்கிட்ட கிடையாது. வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி கவலை இல்லை. வந்து நிற்கணுங்கிறது அவருடைய கான்செப்ட்டு. அதுக்காக 10 வருஷமாக கஷ்டப்பட்டார். நீங்கள் ஈஸியாக எல்லாம் நடந்ததாக சொல்கிறீங்க. இந்த கேரவனு, அதுக்கப்புறம் மாநாடு, அவ்வளோலாம் ஈஸி கிடையாது. ஒருத்தர் வந்து இது வந்து ஆரம்பத்திலேயே விதை மனசில் இருந்தது. அதை நிறைவேற்றிருக்கணுங்கிறது தான் மக்களுடைய ஆர்வம். அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி எம்ஜிஆர் மாதிரி முன் வச்ச காலம் எவ்வளோ மிரட்டல் வந்தாலும் சரி, எவ்வளோ போராட்டம் வந்தாலும் சரி, மக்கள் அவர் பக்கம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு 70 ஆர் 90% வந்துடுச்சு. ரெண்டாவது இப்போ கூட்டணி போடுறதுக்கு முன்னால் யாரும் வரல. இப்போ நீ நான் வராங்க. அவங்க கட்சி மற்ற கட்சியில் வந்து விஜயோடைய கட்சி கொடியை பார்த்துருப்பீங்க. 2 நாள் முன்னால் அதான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் அவரை யாரும் விடுறதா இல்லை. சினிமாவில் எப்படி நாங்கள் துரத்தி அடித்தோமோ எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக போகிறோம். இதோட எங்களுக்கு இப்போ ஜனநாயகத்தோடு போகிறோம். அரசியலில் விடுறதா இல்லை. அவரை ஆட்சியில் உட்காராமல் நாங்கள் விடுறதாவும் இல்லை. கண்டிப்பாக அவர் தான் அதில் வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த கரூர் நிகழ்ச்சிக்கு முன்னாடி நான் வந்து ஏற்கனவே அவருக்கு ஜாதகம் பார்க்குறது நான் தான் பார்த்துட்ருக்கேன். விஜய்க்கு பார்க்குறது இத்தனாம் தேதி அரசியலுக்கு வருவார் சொன்னது தான். அவருக்கு ஒன்று செய்யறதுக்கு உண்டான சொன்ன இது இப்படி தான் செய்வார்னு சொன்னேன். அன்றைக்கி அந்த அவ்வளோ 8 கோடி ரூபா அளவுக்கு செலவு பண்ணி ஒரு கேரவன் மாத்திரம் பத்திரமா அவர் ரெடி பண்ணலன்னா இன்றைக்கி அவர் சேஃப்டியாக இருந்திருக்கவே முடியாது. எந்த விஷயத்துமே சேஃப்டி கிடையாது. ஆனால் இப்போ இவர் மேலே என்ன தான் பழி போட்டாலும் சரி, அதை பற்றி அவர் கேர் பண்ணுறதில்ல. முதல்ல எல்லாருக்குமே ஒரு வீட்டில் ஒரு துக்கம் நடந்தது அப்படின்னா ஒரு 3 நாள் கண்டிப்பாக துக்கம் இருக்கும். ஒரு 13 நாள் நம்ம அதை வந்து அனுசரிப்போம். அது மாதிரி இவர் வந்து அரசியல் கட்சியாக நடத்தலை. அம்மா தாத்தா பெரியப்பான்னு சொல்லி குடும்ப கட்சியாக தான் வச்சுருக்கு. குடும்ப அரசியல் கிடையாது, குடும்ப கட்சி. அதனால் இவர் வந்து அந்த இறந்தவர்களுடைய குடும்பத்தில் உள்ள இதை காரியெல்லாம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக விஜய் சுற்றுப்பயணம் வருவார். எந்த தடை போட்டாலும் நாங்கள் தடையை எதிர்க்கிறதுக்கு உண்டான இது இருக்குது. 2வது இவருக்கு எல்லா கட்சியும் ஆதரவும் வந்திருக்கு. இது வரைக்கும் எந்த கட்சிக்கும் இவ்வளோ பெரிய ஆதரவு கிடைக்கல. அதனால் அவர் துணிஞ்சு திருப்பி பயணத்தை தொடருவார். ஆட்சியை பிடிப்பார் தான். பிடிச்சாச்சு, எங்களை பொறுத்த வரைக்கும் பிடிச்சாச்சு. ஏன்னா என் பையனை பற்றி எனக்கு தெரியும். அவன் முன் வச்ச காலம் எதுவுமே பின்னு வைக்கிறது இல்லை. ஒரு தடவை யோசிப்பான். யோசிச்சிட்டான்னா முடிவு எடுத்தான்னா எதிரி தான். அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. எதை பற்றியும் கவலைப்பட போகிறது இல்லை. மக்கள் இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக விஜய்க்கு தான் சப்போர்ட். அதில் வந்து மாற்றமே இல்லை. இதே இப்போ கரூர் நிகழ்ச்சியே வந்து ஃபுல் சப்போர்ட்டுக்கு விஜய்க்கு. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய இடம் போகிறேன், நிறைய இடம் பார்க்குறேன். விஜய்க்கு தான் ஃபுல் சப்போர்ட். வியாபாரியிலேருந்து ஆரம்பித்து. ஏன்னா இது ஒரு உயிர் சம்மந்தப்பட்டதுங்க. இவங்க ஒரு பதவிக்காண்டி ஒரு பையன் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு 47 குடும்பத்தை காலி பண்ணுவாங்கன்னா அப்போ இன்னும் இவங்க எத்தனை ஒரு குடும்பத்தை காலி பண்ணுவாங்க? அடுத்தலாம் வரும். அதனால் விஜய்க்கு தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் விஜய் கண்டிப்பாக வருவான்னு ஆணித்தரமாக சொல்லுவேன்.